வணக்கம். ஆன்மீகமும் வரலாறும் நிறைந்த நமது தமிழ் மண்ணில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் வரலாற்றைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது நாரதர் ஒரு ஞானப்பழத்தை அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த பழத்தை தன் குழந்தைகளுக்கு பகிர்ந்தளிக்காமல் முழுமையாக தர அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதனால் உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் என்று ஒரு போட்டி வைக்கிறார்கள். உலகையே சுற்றி வர தன் மயில் வாகனத்தில் புறப்படுகிறார் முருகப்பெருமான். ஆனால் விநாயகப் பெருமானோ தன்னை ஈன்ற பெற்றோரே உலகம் என்று எண்ணி தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்கிறார். உலகத்தை சுற்றி வந்து பார்த்த முருகன் பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டதை கண்டு கோபமடைந்தார். அவர் கோபத்துடன் கைலாய மலையை விட்டு நீங்கினார். பூலோகத்திற்கு வந்த அவர் கோபம் தணிந்து துறவியாக பழனி மலையில், அதாவது அன்றைய பொதினி, குடியேறினார். அவரை சமாதானப்படுத்த வந்த பெற்றோர்கள், பழம் நீயே ஞானப்பழம் என்று கூறினார்கள். அதனால்தான் இந்த இடம் பழனி என்று அழைக்கப்படுகிறது. பழனி மலையில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானின் திருவுருவம் மிகவும் விசித்திரமானது. இது எந்த கல்லாலும் செய்யப்பட்டது அல்ல. சித்தர்களில் முதன்மையானவரான போகர் என்பவர் 9 வகையான விஷங்களை கொண்டு நவபாஷாணங்கள் இந்த சிலையை உருவாக்கினார். இந்த நவபாஷாணங்களை சரியான விகிதத்தில் கலந்து ஒரு மூலிகை சிலையாக வடிவமைத்தார். இந்த சிலையின் மீது படும் அபிஷேக பொருட்கள் மற்றும் சந்தனம் ஆகியவை நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக கருதப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தலம் சுமார் 450 அடி உயரமுள்ள இந்த மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் 689 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். மேலும் விரைவாக மலை ஏற வின்ச் மற்றும் ரோப்கார் வசதிகளும் உள்ளன. கோபம் தணிந்து உலக மாயைகளை துறந்து ஆண்டி கோலத்தில் பழனியில் நின்று கொண்டிருக்கும் முருகப்பெருமானை தரிசித்தால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழனி முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.